அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடியேன் உங்கள் ராமானுஜதாசன். ஸ்ரீமதிய ராமானுஜாய நம. பக்த கொடிகளே, நாம் வரிசையாக பல கோவில்களை பற்றி, திருக்கோவில்களின் வரலாறை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது அபூர்வமான ஒரு திருத்தலம். நமது கோவை மாவட்டத்தில் கோவை நகரத்திலே இருக்கக்கூடிய சிங்காநல்லூர் என்ற ஊரில் இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள், ஓங்கி உலகளந்த அந்த உத்தமனை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த கோவில் சுமார் 1300 வருடங்கள் பழமையான கோவில். கரிகால் சோழன் காலத்திலே வேதபுரி என்று இந்த பகுதிக்கு பேர் இருந்திருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கு தானமாக இந்த ஊரை கொடுத்திருக்கார் கரிகால் சோழன். அப்பொழுது இந்த கோவில் கட்டப்பட்டதாக தலபுராணம் சொல்கிறது. பிற்பாடு எது காரணத்தினாலும் கோவில் பராமரிப்பின்றி போய் நாயக்க மன்னர்கள் காலம், பல்லவர்கள் காலத்திலே இந்த கோவில் மீண்டும் புனரமைக்கப்பட்டு இன்று அற்புதமான வழிபாட்டு தலமாக, பிரார்த்தனை தலமாக இருக்கிறது. இந்த கோவிலிலே உலகளந்த பெருமாள் மூலவர், அருகிலே மகாலட்சுமி தாயாருக்கு சன்னிதி இருக்கிறது. நகரத்தின் மையப்பகுதியிலே, அதாவது சிங்காநல்லூர், அப்பொழுதெல்லாம் கோவையிலே தமிழ் சினிமா ஆரம்பித்த காலத்திலே மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்கள் எல்லாம் இந்த ஊரிலே தான் தங்கியிருந்து நாடக வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறார்கள். பல முதலமைச்சர்கள் உருவான ஊர் இந்த ஊர். அப்படிப்பட்ட சிங்காநல்லூரிலே நகரின் மையப்பகுதியிலே இந்த கோவில் அமைந்திருக்கிறது. சிறிய கோவில் தான் என்றாலும் மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது என்று சொல்வது. அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த அற்புதமான ஒரு பழமை வாய்ந்த ஒரு வைப்ரேஷன் உள்ள மிக சக்தி வாய்ந்த கோவில். ஆண்டாள் பாசுரங்களே பாடியது போல, ஓங்கி உலகளந்த உத்தமன் வேறுபாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடலாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடுகையல்களை பொங்குவலை போதில் பொறிவொன்று கண்படுப்ப தேங்காதை புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்லும் நிறைந்தேலோர் எம்பாவாய்னு ஆண்டாள் இந்த உலகளந்த உத்தமனை பற்றி திருப்பாவிலே அற்புதமாக பாடியிருக்கிறார்கள். இந்த பெருமானுடைய அருளினால் இப்படியெல்லாம் வளம் பெற்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது நெல் வயலிலே ஆள் உயர நெல் வளர்ந்திருக்கிறதாம், அதிலே முழங்கால அளவுக்கு தண்ணீர் இருக்கிறதாம், அதில் மீன்கள், பெரிய பெரிய மீன்கள்லாம் நீந்தி விளையாடுகிறதாம். அவ்வளவு நீர்வளம் நிறைந்த இடமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் இருந்திருக்கிறது. அங்கே இருந்தக்கூடிய பசுக்கள், அதாவது செல்வமாக விளங்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் பெரிய குடத்தை கொண்டு தானே வைத்தோமானால் நாம் பால் கறக்க வேண்டியதில்லை, அதுவே தானாக சுரந்து வங்கக்கும் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். அப்படி குடங்களை நிறைக்கக்கூடிய வள்ளல் தன்மையுடைய பசுக்களோடு நாங்கள் வாழ்ந்திருந்தோம் என்று ஆண்டாள் பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான பாடல்கள் பெற்ற இந்த கோவிலை பற்றி பாடவில்லை, உலகளந்த பெருமானை பற்றி ஆண்டாள் பாடியது. இதில் சில அன்பர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நம் கோவிலே இருக்கக்கூடிய ஒரே திவ்ய தேசம் என்று பல காணொலி வீடியோக்களிலே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது மிக தவறான விஷயம். அது திவ்ய தேசம் வரிசையிலே இந்த கோவில் வராது. இது புராண பிரசித்தி பெற்ற அற்புதமான கோவில், மிக சக்தி வாய்ந்த கோவில் என்பது உண்மை. ஆனால் ஆழ்வார்கள் பாடிய 108 திவ்யதேச கோவில் வரிசையில் இந்த கோவில் வராது. ஆழ்வார்கள் பாடிய வேறு உலகளந்த பெருமாள் கோவில்கள் இருக்கிறது, அதை பற்றி பிற்பாடு பார்க்கலாம். இந்த கோவில் ஆழ்வார்கள் பாடிய கோவில் அல்ல, ஆனால் பழமையான சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு கோவில் இந்த கோவில். இது போக ஆழ்வார்கள் பாடிய அந்த 3 கோவில்கள் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலே திருக்கோவலூர் உலகளந்த பெருமாள், இவர் 4 ஆழ்வார்களால் பாடல் பெற்றவர். 3 ஆழ்வார்கள், முதல் ஆழ்வார்கள் 3 பேரும் இந்த ஊரில் தான் பாடல் ஆரம்பிக்கிறார்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தை. இந்த பெருமான் ஒரு 20-21 அடி வயர அற்புதமான பெருமான். ஒரு காலை வானத்தை நோக்கி தூக்கியபடி சங்க சக்கர கதாதாரியாக மிருகண்டு மகரிஷிக்கு காட்சி கொடுத்த பெருமான் இவர். தாரு விக்கிரகம், அதாவது அத்தி மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான திருமேனி. இவரை பற்றி 4 ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். இந்த கோவிலானது திருக்கோவிலூர், இன்றும் திருக்கோவிலூர் என்றே பெயர் இந்த ஒரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிறது. ஒரு அற்புதமான திருத்தலம், 42வது 47வது திருத்தலம் என்று நினைக்கிறேன். இந்த கோவிலானது 108 திவ்யதேச வரிசையிலே வரக்கூடிய கோவில், ஒரு அற்புதமான கோவில். இதற்கு அடுத்ததாக காஞ்சிபுரத்திலே ஒரு உலகளந்த பெருமாள் கோவில் இருக்கிறது. இந்த உலகளந்த பெருமாள் கோவிலில் மேலும் 4 திவ்யதேசங்கள் அடங்கி 4 திவ்யதேசங்கள் சேர்ந்த ஒரு திருக்கோவில் சமுதாயமாக இந்த கோவில் இருக்கிறது. இந்த காஞ்சி உலகளந்த பெருமாள் கோவிலும் இதே மாதிரி, இவரும் மிக உயரமான திருமேனி, பார்ப்பதற்கு சற்று பயமாக கூட இருக்கும். நாம் கருவறையிலே தனியாக நின்று பார்த்தோம் என்றால் பயம் வரக்கூடிய, அச்சமூட்டக்கூடிய அற்புதமான திருமேனி. இவரும் இவர் சுதியால் செய்யப்பட்டவர் என்று நினைக்கிறேன். இவரும் ஆழ்வார்களால் பாடல் பெற்றவர். அற்புதமான பழமையான திருக்கோவில். இவரும் ஆழ்வார்களால் பாடப்பட்ட 108 திவ்யதேச வரிசையிலே வரக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோவில். அடுத்ததாக சீர்காழி, திருக்காளி சீராம விண்ணகரம் என்று ஆழ்வார் பாடியிருக்கார், திருமங்கை ஆழ்வார். அப்படிப்பட்ட இப்போது சீர்காழி என்று சொல்லப்படக்கூடிய என்று பெயர் பெற்ற ஊரிலே ஒரு உலகளந்த பெருமாள் இருக்கிறார். இவர் ஒரு அற்புதமான, இவர் கல் விக்கிரகம், கல்லினால் செதுக்கப்பட்ட அற்புதமான விக்கிரகம். இந்த ஊரும் ஆழ்வாரால் பாட, திருமங்கை ஆழ்வாருக்கு ஸ்பெஷலான ஒரு ஊர் இந்த ஊர். இங்கே
தடாளன் என்று இவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. உற்சவமூர்த்திக்கும் தடாளன் என்று, அதாவது தவிட்டுப்பானை தடாளன் என்று ஒரு பெயர். இந்த தடாளனே அந்நியர்கள் படையெடுத்த காலத்திலே கோவில் கொள்ளையடிக்கப்பட்ட போது அருகிலே இருந்து, கோவிலுக்கு அருகில் இருந்து ஒரு மூதாட்டி இந்த விக்கிரகத்தை பத்திரமாக எடுத்து கொண்டு தவிட்டுப்பானையிலே பத்திரப்படுத்தி வைத்திருந்து பிற்பாடு திரும்பி ஆழ்வாரிடம் ஒப்படைக்கப்பட்டு இவர் கோவிலுக்கு வந்ததாக வரலாறு இருக்கிறது. அதனால் இவருக்கு தவிட்டுப்பானை தடாளன் என்று ஒரு பெயர் இருக்கிறது. இவரை வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டுமே நாம் பார்க்க முடியும். அப்படி ஒரு வழிவகை செய்திருக்கிறார்கள். இந்த கோவிலும் உலகளந்த பெருமாளாகவே இருக்கிறார். இந்த கோயில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, எல்லா கோயிலும் சுவாமி திருமகளை ஒரு வலது மார்பிலே வைத்து ஒரு ஆபரணம் அணிந்திருப்பார். இந்த கோவிலே அம்பாள், அதாவது மகாலட்சுமி, சுவாமியை தன் மார்பிலே ஆபரணமாக தொங்க விட்டிருக்கார். அவருக்கு ஒரு காலை தூக்கி கொண்டு நிற்பதால் உடல் வலிக்கும், சுவாமி அசந்து போவார் என்று தாயார் தன் மார்பிலே அவரை தாங்கி கொண்டிருப்பதாக அப்படி ஒரு ஐதீகம் இந்த கோவிலில் சொல்லப்படுகிறது. அற்புதமான திருக்கோவில். சீர்காழி நகரத்தில் இருக்கக்கூடிய திருக்காளி சீராம விண்ணகரம். விண்ணகரம்னா அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய இந்திரலோகத்துக்கு சமமான, வைகுண்டத்துக்கு சமமான நகரம் இந்த நகரம். விண்ணில் இருக்கக்கூடிய நகரம் என்பதற்கு பொருள்படும் வகையில் விண் நகரம் என்று, அது விண்ணகர் என்று மாறி அது இப்போது சீர்காழி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இப்படி எனக்கு தெரிந்து, அடியனுக்கு பெரிதாக எதுவும் தெரியாது, எனக்கு தெரிந்த வரையில் இந்த 3 கோயில்களும் ஆழ்வார்களால் பாடப்பட்டது. ஒன்று திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோவில், 2வது காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் கோவில், 3வது திருக்காளி சீராம விண்ணகரம் என்று சொல்லக்கூடிய சிறுகாலியில் இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் கோவில். இது 3மே இருக்கிறது. இந்த கோவில்களுக்கு இல்லாத ஒரு தனிப்பட்ட சிறப்பு நம்முடைய சிங்காநல்லூர் உலகளந்த பெருமாள் கோவிலுக்கு என்ன இருக்கிறது என்றால், அந்த திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோவில் தாரு விக்கிரகம், மரத்தினால் செய்யப்பட்டவர். காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமியானவர் சுதையால் செய்யப்பட்டவர். சீர்காழியில் இருக்கக்கூடியவர் கல் விக்கிரகம், ராத்தி விக்கிரகம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்வார்கள், அவர் கல் விக்கிரகம். இப்படி இது போக சிங்காநல்லூரில் இருக்கக்கூடிய மூல விக்கிரகமானது பஞ்சலோக விக்கிரகம், உலோக விக்கிரகம். இப்படி எனக்கு தெரிந்து பெரிதாக எந்த கோயிலும் உலோக விக்கிரகமானது மூலமூர்த்தியாக இருக்கிறதா என்று தெரியவில்லை. சிதம்பரம் நடராஜர் இருக்கிறார், அது வேறு. வைஷ்ணவத்திலே அப்படி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இந்த கோயிலே இவர் இருக்கிறார். அதாவது 8 கைகளோடு ஒரு காலை வானத்தை நோக்கி தூக்கியபடி வானத்தை அளந்தவாறு ஒரு காலை பூமியிலே ஊன்றி ஒரு கையை மேலே காட்டியவாறு அற்புதமான ஒரு திருமேனி சுவாமி. அதாவது தீபாராதனை காட்டும்போது திருப்பாதம், திருக்கை என்றெல்லாம் காட்டுகிறார்கள். திருமுக மண்டலம் என்று பார்த்தால் அற்புதமாக சேவிக்கலாம். அற்புதமான திருமேனி. இந்த கோயிலே இப்படி உலோக விக்கிரகம் மூலவராக இருப்பது இந்த கோயிலுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு. நான் சொன்னது போல் அந்த 3 கோவில்களும் வேறு 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 வஸ்துவினாலே செய்யப்பட்ட பெருமாள் விக்கிரகம். இந்த கோயிலே மூல விக்கிரகம். இது மன்னர்கள் ஆட்சி காலத்திலே ஏதோ அந்நியர் படையெடுப்பு காலத்திலே மண்ணில் புதைக்கப்பட்டு பிற்பாடு யார் கனவிலோ சுவாமி சொல்லி மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டு மீண்டும் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதாக ஒரு ஐதீகம் இங்கே நிலவுகிறது. அப்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பெருமாள் இவர். இந்த கோவில் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு, அதாவது எப்படி சொல்வதென்றால், சிம்பிள் பட் பியூட்டிஃபுல் என்று ஆங்கிலத்தில் சொல்வதை போல் அழகான, எளிமையான, அற்புதமான கோவில். சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கோவில். பக்கத்திலே மகாலட்சுமி தாயார் இருக்கிறார், விநாயகர் பின்னாடி இருக்கிறார். அற்புதமான தலைவரிச்சங்கள் எல்லாம் இருக்கிறது. சின்ன கோவில் என்றாலும் அவ்வளோ அற்புதமாக, அவ்வளோ சாநித்தியம் நிறைந்த கோவில். அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் அவ்வளவு ஒரு நம்மோடு அவ்வளவு பூ போன்று பழக்கக்கூடிய அற்புதமான அர்ச்சகர் அங்கே இருக்கிறார். அவரிடம் சென்று எது கேட்டாலும் தன்மையோடு பதில் சொல்லி நமக்கு வழிகாட்டுவார். சென்று சேவிக்கலாம். நம்முடைய தம்பிரான் ரிஷபானந்தர் குரு ஜோதிடர் சித்தர் இருக்கிறார் இல்லையா, இவர் மூலமாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பரிகார கோவில் பிரார்த்தனை தலம் என்று வழிகாட்டப்பட்டு பல ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு சென்று உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே 27 தீபம் ஏற்றி சுவாமிக்கு, அதாவது தீபம் என்றால் நெய் விளக்கு, தாமரைத்தண்டு திரியோடு வெள்ளைத்திரியை சேர்த்து 27 தீபம் ஏற்றி இந்த சுவாமியை 19 முறை வலம் இந்த சுவாமிக்கு ஒரு துளசி மாலையை சாத்துவதாக தெரியவில்லை, மலர் மாலையை வாங்கி சாத்தி இந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணி கொண்டால் பிரார்த்தனை நிறைவேறுகிறது என்பது கண்கூடு. அப்படி பிரார்த்தனை நிறைவேறுகிற அடியார்களே அடியேனும் ஒருவன். எனக்கும் சில விஷயங்கள் நடந்திருக்கிறது. அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்கு பிரார்த்தனை தலமாக இந்த கோவிலை நம்முடைய குருவான தம்பிரான் ரிஷபானந்தர் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார். ஆயிரக்கணக்கான பேர்கள் சென்று வழிபட்டு பயனடைந்திருக்கிறார்கள். இதை நீங்களும் இதே ஒரு தகவலாக எடுத்துக்கொண்டு, அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சிங்காநல்லூர் உலகளந்த பெருமாள் கோவிலுக்கு 27 தீபம் நெய், பசு நெய், சுத்தமான பசு நெய் வாங்கி தாமரைத்தண்டு திரியோடு வெள்ளைத்திரையை ஒன்றாக தெரித்து 27 தீபம் வைத்து இந்த சுவாமியை பிரார்த்தனை செய்து கொண்டீர்களானால் உங்களுடைய பிரார்த்தனை எளிதாக நிறைவேறக்கூடிய அற்புதமான, நமக்கு பக்தருக்கு எளியாருக்கு எளியவனாக எம்பெருமான் இங்கே கூறிக்கொண்டிருக்கிறான். அற்புதமான திருக்கோவில் இது. அதாவது எப்படி உலகளந்த பெருமாள், இவருக்கு ஏன் இந்த பேர் வந்தது, இவர் யார் என்பதை பற்றி ஒரு 2 வரி பார்த்து விடுவோம். அதாவது மகாபலி சக்கரவர்த்தி என்பவன் இந்திரனுக்கு சமமாக தானும் இந்திரபதியை அடைய வேண்டும்
என்று தீர்மானித்து 1000 அசுமேத யாகங்கள் நடத்துகிறான். 999 யாகங்கள் முடிந்துவிட்டது. இன்னும் ஒரு யாகம் செய்தால் இந்திரபதி அடைந்து விடுவான் என்று நிலைமை இருக்கிறது. இப்போது யார் எது கேட்டாலும் தானம் கொடுக்கிறான். ஏன்னா இந்திரபதி அடைய போகிறவன் என்பது தடையற்ற தானம் வழங்க வேண்டும் என்பது நீதியாக இருந்திருக்கிறது. அதனால் யார் என்ன கேட்டாலும் தானமாக கொடுத்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது இந்திரன் சென்று திருமாலிடம் பிரார்த்திக்கிறான், என் பதவிக்கு ஆபத்து வருகிறது என்று. சரி என்று திருமால் இந்த மகாபலியை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக அதிதி கஷ்யபர் இந்த தம்பதிகளுக்கு மகனாக பிறந்து வாமனமூர்த்தி உபேந்திரன் என்ற பெயர், இந்திரனுக்கு தம்பி, அதிதி கஷ்யபருடைய மகனே நம்முடைய இந்திரன், அதே அவர்களுக்கு மகனாக பிறந்தனால் உபேந்திரன் என்று திருமாலுக்கு பெயர் வைக்கப்படும். இந்திரனின் தம்பி என்று வளர்ந்து வருகிறார். ஒரு 5-6 வயது சிறுவனாக இந்த மகாபலியிடம் தானம் கேட்க போகிறார் யாகசாலைக்கு. அங்கே செல்லும்போது நம்முடைய சுக்கராச்சாரியார் பார்த்து இந்த சிறுவனை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கிறதே என்று அவர் மனம் உள்ளே அச்சப்படுகிறது. சிறுவனை பார்த்து யாருக்கும் அச்சம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவருக்கு அச்சப்படுகிறது என்றால் அவர் அசுரகுரு, அவர் குலத்திற்கு ஏதோ ஆபத்து விளைவிக்க இந்த சிறுவன் வந்திருக்கிறான் என்று அவர் புத்தியிலே உரைக்கிறது. அவர் அவசரமாக நடக்கப் போகிறது என்று பதற்றப்படுகிறார். அப்பொழுது இந்த சிறுவன் இந்த மகாபலியிடம் தானம் கேட்கிறான். அப்பொழுது இவர் தடுக்கிறார், வேண்டாம், இந்த சிறுவனுக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம் என்று. இந்த சிறுவனால் நமக்கு என்ன ஆபத்து வந்துவிடப் போகிறது என்று அவர் பேச்சை மீறி, உனக்கு என்ன வேண்டும், நான் தானமாக கொடுக்கிறேன் என்பது. இந்த சிறுவன் என்னுடைய காலால் அளந்து எனக்கு 3 அடி நிலம் கொடுத்தால் போதும் என்று கேட்கிறான். அவ்வளவு போதுமா என்று, இதுக்காக நீங்கள் தடுத்தீர்கள், இது ஒரு பெரிய விஷயமா என்று சுக்கராச்சாரியரிடம் சொல்லிவிட்டு நான் தருகிறேன் என்று தானம் கொடுக்க போகும்போது, தாரை வார்த்து தானம் கொடுக்க போகும்போது அந்த தாரையில் நீர் வரக்கூடிய பாதையை சுக்கராச்சாரியார் ஒரு வண்டாக மாறி அடைத்து கொண்டதாகவும் இவர் தரப்பை புள்ளி வைத்து அவர் கண்ணை குத்தி விட்டதாகவும் அது ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அதனால் சுக்கராச்சாரியருக்கு ஒரு பார்வை இல்லை என்றும் ஒரு சரித்திரம் இருக்கிறது. பிற்பாடு மகாபலி தாரை வார்த்து 3 அடி மண் தருகிறேன் என்ற உடனே இந்த 3 அடி உயரம் கூட இல்லாத இந்த சின்ன குழந்தையாக இருந்த வாமனன் விக்கிரமனாக உலகம் அளந்த பெருமாளாக, என்றால் 3, அது ஆங்கிலத்திலும் 3 என்றே வருகிறது, சம்ஸ்கிருதத்திலும் 3 என்றே வருகிறது. விக்கிரமன் 3 உலகங்களையும் ஆக்கிரமித்து கொண்டவன் என்ற அர்த்தத்திலே விக்கு அரமன் 3 உலகங்களையும் ஆக்கிரமித்துக் கொள்கிறான் எம்பெருமான். பூமியை ஒரு பார்த்தாலும் ஆகாயத்தை ஒரு பார்த்தாலும் அளந்து விட்டு இன்னொரு அடி எங்கே நான் அளப்பது என்பது வந்திருப்பவன் வேதநாயகனாகிய நாராயணன், வேதநாராயணன் என்று தெரிந்தவுடனே அசுரனாகவே இருந்தாலும் கூட மகாபலி பெருமானை கண்டனால் தன் மனதில் ஏற்பட்ட தயையின், பாசத்தின், பக்தியின் காரணமாக மண்டியிட்டு என் தலைமையில் தங்கள் பாதத்தை வைத்து 3வது அடி அளந்து கொள்ளுங்கள் என்று மண்டியிட்டு வணங்குகிறான். பெருமான் அவன் தலையிலே பாதத்தை வைத்து அவனை பூமிக்குள்ளே அழுத்தி பாதாள லோகத்துக்கு அவனை அரசனாக்கி விட்டார். அவனை ஒன்றும் சம்காரமெல்லாம் செய்தவர்களை பாதாள லோகத்துக்கு அவனை அரசனாக்கி விட்டார் என்று ஒரு சரித்திரம் இருக்கிறது. தசாவதாரத்திலே ஒரு அவதாரம் இந்த வாமனாவதாரம். இதிலே அவனை ஏன் சம்காரம் செய்யவில்லை என்றால் அவனுடைய தாத்தா பிரகலாதனுக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கார், சுவாமி உன் பரம்பரையிலே யாரையும் நான் சம்காரம் செய்ய போவதில்லை என்று. அதனால் இவனை பாதாள லோகத்துக்கு அரசனாக்கி விடுகிறார். இப்படித்தான் வாமனாக இருந்து 3 உலகங்களையும் ஆக்கிரமித்து கொண்டவன் என்பதால் தான் திருவிக்கிரமன் என்ற பெருமாளுக்கு பெயர். திருவிக்கிரமன் என்பது சம்ஸ்கிருத பெயர், உலகளந்த பெருமாள் என்பது தமிழ் பெயர். அழகான தமிழ், உலகத்தை அளந்த பெருமான் என்பது தமிழ் பெயர், திருவிக்கிரமன் என்பது சம்ஸ்கிருத பெயர். இப்படி தசாவதாரத்திலே வரக்கூடிய ஒரு அவதாரமாக இந்த பெருமான் இருக்கின்றான் திருவிக்கிரமன் என்று. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமான் மிகப்பெரிய வரப்பிரசாதி. நான் சொன்னதை போல் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பிரார்த்தனை தலம் இது. இங்கு சென்று இந்த பெருமானை பிரார்த்தித்து அனைத்து பயன்களும் அடைவீர்களாக என்று சொல்லி, குன்றம் எடுத்து குளிர்மலை காத்த கோவிந்தன் நம் குறை தீர்த்து நம் குலம் காப்பான் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.